எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடங்க கட்டடத்தை நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி பாஜகவின் தாய் அமைப்பான RSSஇன் விவாத நிகழ்ச்சிகளை நடத்தும் விஜில் என்ற அமைப்பின் சார்பில் பாரதியார் பிறந்த தினம் மற்றும் வந்தே மாதரம் 150வது ஆண்டு தின விழா நடைபெற்றது. இதில் பாரதி கண்ட பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாதரம் தமிழ் இளைஞர்களின் பார்வைக்கு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய சீமான் பாரதியாரை புகழ்ந்து பேசினார். பாஜகவை தீவிரமாக விமர்சித்து வரும் சீமான் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. அதிலும் அந்த நிகழ்ச்சியில் பிராமண கடப்பாறையை கொண்டு பாழடைந்த திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சீமான் பேசியது சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடங்க கட்டடத்தை இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து சீமானிடம் கேள்வி எழுப்பினர். அப்புறம் கலந்துகிட்டு பிறகு விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் தம்பி, RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது RSS இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிடர் கழக மேடையில பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசுனதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்க அண்ணன் உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசுனேன்னு பேசு. பாரதியார் பற்றி பேச சொன்னால் எங்கு வேண்டுமானாலும் பேசுவேன் என்று கூறிய சீமான், நாளை திமுகவோ திராவிடர் கழகமோ பாரதியார் பற்றி பேச அழைத்தாலும் செல்வேன் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், எங்கே போய் நிற்கிறேன் என்பதல்ல, என்ன பேசினேன் என்பதே முக்கியம் என்றார்.